வாயிலாக மிகச்சிறிய முறையில ஒரு புத்தக கண்காட்சி, எல்லாரும் இன்றைக்கு பொருள் கண்காட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய காலம். பொருளாக்கு ஊடகம் இல்லை என்று சொல்லி அருளை புறந்தள்ளி விட்டு பொருளையே சேர்த்து சேர்த்து அதன் பின்னாடியே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய உலகத்திலே ஒரு புத்தக கண்காட்சியை நடத்தி அறிவந்த கூட்டங்கள் இந்த அகலமெல்லாம் சென்று பறந்து வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த அருமையான நிகழ்ச்சியை இங்கே கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய தினத்திலே 4ஆம் நாள் வாழ்ந்த புலவர் அவர்கள், புலவர் ராமசாமி அவர்கள் தலைமை ஏற்றிருப்பது மட்டுமல்ல, தங்கத்திற்கு என்று ஒரு முழுமையான இடம் உண்டு. அதே தங்கத்தை அவர் தகதக என்று பார்க்கின்ற பொழுது என்று புத்தகையாக இருக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் பார்க்கிறார் என்று சொன்னால் இந்த யுகத்தினுடைய வடிவம், அதனுடைய போக்கு அதுவாக இருக்கிறது என்பதை மிக துல்லியமாக சுட்டிக்காட்டி அமர்ந்திருக்கிறார்கள். மட்டுமல்ல, ஒரு சொல்லை எடுக்கிற போது அந்த சொல் எத்தனை பொருள் ஆரம்பிக்கிறது என்ற தமிழனுடைய சீரிய ஆழமான உட்கருத்தை பொதிவாக, அழகாக, செறிவாக, நிறைவாக அறிந்து சொல்லுகிற ஆற்றல் அவரிடத்திலே இருப்பதை கண்டு நான் மொத்தமே மகிழ்ச்சி அடைந்தேன். உண்மை. அடுத்ததாக நம்முடைய பேராசிரியர் அவர்கள், பேராசிரியர் பணி மட்டுமல்ல, ஒரு வழக்குரைஞராகவும் தன்னை உயர்த்திக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய நுண்மான் நுழைவுலத்தை நாம் பாராட்டியே ஆக வேண்டும். நுட்பமான அறிவு, பல்துறை கல்வி சார்ந்த அறிவை பெற்றிருக்கக்கூடிய காரணத்தினாலே பல்லாற்றான பல கருத்துக்களை மிக துல்லியமாக இங்கே எடுத்து வைத்து சென்றிருக்கின்றார்கள். அதற்கு மேலே நம்முடைய அழகுமித்திரன் ஐயா அவர்கள் இன்றைய கால சூழ்நிலைகளை எல்லாம் வகுத்து அழகாக சொல்லி சென்றிருக்கின்றார்கள். அந்த வகையில் நம்முடைய அரிமா சங்கத்தினுடைய மாவட்ட தலைவர் லெனின் அவர்களும் மிக சிறப்பாக உரையாற்றி அமர்ந்திருக்கிறார்கள். இனி நம்முடைய புதிய உலகம் நிறுவனத்தினுடைய அமைப்பாளர் நான் ஒன்றை சிந்தித்து பார்க்கிறேன். ஒருவேளை நம்முடைய புறநானூற்று புலவன் ஒருவன் பாடினான், உண்டால் அம்மை உலகம் என்று பாடினானே, இந்திரர் அமிர்தம் எய்வது ஆயினும் தமக்கென தமிழர் உண்டலும் இலரே, முனிவிலர் பிறர் அஞ்சலும் இலர், பிறர் அஞ்சவர் அஞ்சி புகழ் எனின் உலகுடன் பெறினும் கொள்ளல், பையனின் உலகுடன் பெறினும் கொள்ளலர், அன்னமாட்சி அணையராகி தமக்கன முயலான் ஒன்றாய் பிறக்கன முயலினர் உண்மையானே என்று கடலுள் மாய்ந்த விளம்பெரு வழுதி என்பவர் ஒரு அருமையான பாடலை சொல்லுவார். அப்படிப்பட்டவர்களால் தான் இந்த உலகம் இன்று நிறைவேற்றிருக்கிறது என்பதை போல எம்மையும் ஒரு புலவனாக கருதி இங்கே பாடி சென்றிருக்கின்றார்கள். உண்மையாக சொல்லுகிறேன், வைர மணிக்குண்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சாதாரண ஒரு தகரடப்பாவினுடைய பொருட்டு கூட நான் இல்லை என்பதை நான் உங்களோடு மற்ற பணிவாக பணிந்து கொண்டு உங்கள் அத்துணை பேருக்கு என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சிவனி சதீஷ் அவர்களுடைய செயல் உண்மை. அந்த சூரியன் செல்லுகின்ற இடமெல்லாம் இருளை மாற்றிக்கொண்டே இருக்கும். அதை போல இப்பகுதி மட்டுமல்ல, இப்பாலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இப்பைந்தமிழ் மட்டுமல்ல, அனைத்து மொழிகளிலும் திறன் சார்ந்த வளர்ச்சி வர வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு இந்த அருமை சாலை செயலை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். சிவனி சதீஷ் அவர்களே பெரியார் வாழ்வார், பல்லாயிரத்து ஆண்டுகள் என்று அதற்கு ஏற்ப நீங்கள் பல ஆண்டு வாழ்ந்து இந்த பணியை மேலும் செய்திட வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். இலக்கிய இன்பம் என்று ஒரு தலைப்பை கொடுத்தேன். இலக்கியம் என்பது பெரும் கடல். நம்முடைய வரலாறு சொல்லுகிறது, நம்முடைய பொங்கு பல சாயம் நதிகளெல்லாம் புகுந்து கந்திட நிறைவாய் பொங்கி ஓங்கும் கண்கரை காணாத கடலே என்று பாடுவார். அந்த கடவுளுக்கு கரை உண்டோ இல்லையோ, நூல்களுக்கு கரை இல்லை என்றுதான் சொல்ல இந்த வாகன காரணத்தினாலேதான் நம்முடைய கல்வி கரையில கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கிற துணிபல தெளிதன் ஆராய்ந்து அவர்களுடைய கற்பதை பால் உன் குறுகிற தெளிந்து என்று நம்முடைய சிறுவஞ்ச மூலத்தில் மிக சிறப்பாக பேசப்படும். ஆனால் இங்கே இளைஞர்கள் எல்லாம் இந்த கைபேசியை பற்றி எல்லோரும் பேசினார்கள். கைபேசி பேசுகிறது, பேச்சு 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 இருக்கிறாங்க. இதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. கல்வியின் இன்பம் அந்த ஒரு திருக்குறளை மட்டும் சொல்லிவிட்டு நான் சென்று விடலாம் என்று இருக்கிறேன். நம்முடைய பேராசான் ஒரு இடத்துல ஒரு 7 வார்த்தைகள் கற்றதனால் ஆயபயன்
என் கொள் வாலறிவன் நற்றாள் தோழார் என் கற்றதனால் ஆய பையன். அவர் ஒரு கேள்வியை தூக்கி எறிஞ்சிட்டு போற. கற்றதனால் ஆய பையன் என் கொள் வாலறிவன் நற்றாள் தோழார் என். அப்ப நம்ம பொறியாளர்கள், பொறியியல் வல்லுநர்கள் கடவுளை கும்பிட்டுக்கிட்டு உட்கார்ந்தா போதுமா? மருத்துவர்கள் மருத்துவம் படிக்கிறார்கள், கடவுளை கும்பிட்டு உட்கார்ந்த போதுமா? ஆசிரியர்கள் ஆசிரியர் பட்டயத்தை பெறுகிறார்கள், கடவுளை கும்பிட்டு இருந்தா போதுமா? ஏன் அவர் அதை சொன்னார் என்று எனக்குள்ளே நான் தேடி பார்க்கிற போதுதான் நம்முடைய சித்தர்களுடைய சித்தாந்தங்கள் எல்லாம் அதற்குள்ளே அடங்கி கிடக்க காண்கிறேன். ஒழுக்கம், அன்பு, அருள், ஆசாரம், உபசாரம், உறவு, சீலம், வழிக்கிலா தவம், தானம், வந்தித்தல், வணங்கல், வாய்மை, அழுக்கிலா துறவு, அடக்கம், அறிவோடு அர்ச்சித்தல் ஆதி இழுக்கிலா அரங்களானால் இறங்குவான் பணியரங்கு என்று சித்தர்கள் பேசி சென்றிருக்கிறார்கள். நான் ஒருவேளை சிந்தித்து பார்த்தேன், கல்வி கற்றதனாலாய பயன் என்ன என்று பார்க்கிற போது முதல் பயன் அன்பினான் அன்பிற்கு உண்டோ அடைக்கின்றாள் என்று சொன்னார். கற்றவர்கள் அன்புடையவர்களாக இருக்க வேண்டும். அன்பு எதை செய்கிறது? அன்பு ஆர்வத்தை தருகிறது. அப்படி என்ன ஆர்வம்? திருவாசகத்திலே பேசினார். புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாகி பல்விருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராய் முனிவராய் தேவராய் செல்லாம் என்ற தாவர சங்கமத்துள் எல்லா புறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் மெய்யே பொன்னடிகள் கண்டு இன்று வீடுத்தேன் என்று எழுதினார். என்ற பொருள் என்று சிந்தித்து பார்க்கிற போது புல்லாகி பூடாகி இருக்கக்கூடிய 84 லட்சம் ஜீவராசி யோனிகளும் கூட இந்த வாலறிவனுக்குள்ளே அடங்கி கிடக்கக்கூடிய காரணத்தினாலே கற்றறிந்தவர்கள் அன்புடையவர்களாக, ஒழுக்கமுடையவர்களாக, நீதி தவறாதவர்களாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் கற்றதனால் ஆயவையன் என்கொள் என்றார். இன்றைய உலகம் அதுவாகவா இருந்து கொண்டிருக்கிறது? உன்னற்க கல்லை என்று பேசினான் வள்ளுவர். உன்னற்க கல்லை. ஆனால் நம்முடைய நாட்டினுடைய பட்டி தொட்டி எல்லாம் சென்று நடைபெற்று பார்க்கிற போது இங்கே மணமகள் மன்றங்கள் எல்லாம் அதுவாகத்தானே இருந்து கொண்டிருக்கிறது. உங்க சான்றோர் என வேண்டப்படாதார் என்று சொன்னார். அடே தமிழா, நீ எங்கே சென்று கொண்டிருக்கிறாய் என்று உலகம் வியப்புறுகின்ற வகையில் இந்நயப்புறுகிற காலம் போய் வியப்புறுகிற காலத்தில் இந்த நாடு இருந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய இலக்கியத்தினுடைய சிந்தனைகள் எங்கே சென்று கொண்டிருக்கின்றன என்பதை நான் சிந்தித்து பார்க்கிறேன். ஆன காலத்தினாலே தான் சொன்னார்கள்,